அபூர்வா, நல்ல வேலை. ஹலோ அபூர்வா. சித்தி, உனக்கு ஒரு நல்ல செய்தி. பூரி சிவா கல்யாணம் நின்னு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷத்தை தூக்கி குப்பையில போடு. இங்க வீடே பத்தி எரிய போகுதுமா. மாப்பிள மொத்த சொத்தையும் அந்த பூமி பேர்ல எழுதுறதுக்காக லாயரை கூட்டிக்கிட்டு பூமியை பாக்குறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. என்னது? இப்ப அந்த பூமி கையெழுத்து போட்டா சொத்து நமக்கு கிடைக்காதே. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாமாவை அங்கேயே நிறுத்து. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இப்பதான் பேசினாரு. லாயரை ஒரு 10 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மேல போயிருக்காருமா. இப்ப நான் என்ன பண்றது? சரி, கவனமா கேளு. மாமா படி இறங்கும் போது நீ வழிக்கு விடுற மாதிரி பண்ணு. படியில பேசாம என்ன ஊத்திரு. சரிமா, சரி சரி. ஊத்திட்டியா? ஊத்திட்டம்மா. ஏற்கனவே நீ ஒரு பைத்தியம். உன்னை நான் நம்ப மாட்டேன். தண்ணி ஊத்துனியா, எண்ணெய் ஊத்துனியா? என்னம்மா நீ இப்படி சந்தேகப்படுற? ஒரு வாட்டி செக் பண்ணு போ. சரிம்மா, இப்பவே செக் பண்றேன் இரு. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ, என் இடுப்பு உடைஞ்சிருச்சே. என்ன மம்மி டென்ஷனா இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என் சித்தி கிட்டதான். என்ன ஊத்த சொன்னதோ ஊத்திடுச்சு. அது என்னையா தண்ணியான்னு செக் பண்ணுன்னு சொன்னேன். அத போய் பார்த்து வழிக்கு விழுந்துருச்சு. சரி, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போறோம். வா, லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். ஐயோ அம்மா. உங்களுக்கு என்னாச்சு அத்தை? படியில எண்ணெய் சிந்திருக்கு போல இருக்கு மாப்பிள்ள. அது மேல காலை வச்சதும் அப்படியே வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ, என் இடுப்பு உடைஞ்சிருச்சே. மாப்பிள்ள, என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்களா? அபூர்வா கொஞ்ச நேரத்துல வந்துருவா. உங்களை அவ கூட்டிட்டு போவா. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ நில்லுங்க. ஐயோ மாப்பிள்ள, ஐயோ நில்லுங்க. லாயர் சார், வாங்க போலாம். இல்ல அத்தை, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவ இல்ல. ஐயோ பூமி, உங்க மகனை விட பூர்ணிய விட எனக்கு என் பிறந்த வீடுதான் பெருசா. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனா? பூமி, அவன் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசியிருக்காமா. ஆனா ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாருமா. இந்த உலகம் முழுக்க ஒரு பக்கமோ ககன் ஒரு பக்கம் நின்னு உன்னை யார தேர்ந்தெடுப்பேன்னு கேட்டா நீ ககனதாமா தேர்ந்தெடுப்ப. உன் காதலை பத்தி எனக்கு தெரியும், ககனை பத்தி எனக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்துல அவன் கோவம் காதலை மறைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு பக்கம் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு, இன்னொரு பக்கம் அவங்க பேசின வார்த்தை அது எதையும் அவனை யோசிக்க விடல. அந்த வேதனையில தான் அவன் அப்படி எல்லாம் பேசிட்டான். மணல்ல எழுதின பேரை ஒரு அலை வந்து அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நம்ம பேரை எழுதுற வாய்ப்பு நிரந்தரமா அழிஞ்சு போச்சுன்னு இல்லம்மா. மறுபடியும் நம்ம பேரை எழுதணும். அந்த நேரத்துக்காக நம்ம எதிர்பார்க்கணும். வா பூமி, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. இல்ல அத்தை, என்னால வர முடியாது. நான் வந்தா மாமா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஐயோ அண்ணி, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல அண்ணி. மம்மி ஏதோ டென்ஷன்ல இருக்காங்கன்னா இந்த டைம்ல ஆரத்தி அதுதுன்றீங்க. அண்ணி ஏதோ பிஸியா இருக்காங்க போல இருக்கு. நான் ஆரத்தி எடுக்கிறேன், நீங்க எங்கே நில்லுங்க, வரேன். சித்தி, சித்தி, மாமா எங்க சித்தி? அவர் எங்க இருக்காரு? அவர் அப்பவே போயிட்டாரு. உன்னை நிறுத்தன்னு சொன்னல. எம்மாடி, அப்பவே நான் கீழே விழுந்துட்டேம்மா. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட கேட்டு பார்த்தேன். அபூர்வா வந்து கூட்டிட்டு போவா, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருமா.
ஏம்மா நீயாவது என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா. ஓ, இங்க நான் உன்ன உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தா அங்க சொத்தெல்லாம் அவ பேருக்கு மாறி போயிடும். மம்மி என்னென்னமோ பிளான் பண்ணீங்க. எல்லாரும் முன்னாடி அந்த பூமியை தலகுனிய வச்சீங்க. ஆனா இப்போ டாடி என்னன்னா அவளை தேடி போயிருக்காரு. அதுவும் அவளுக்கு மொத்த சொத்தையும் எழுதி கொடுக்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அவ நடுத்தருவுக்கு வரமாட்டா மம்மி. நம்ம தான் நடுத்தருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். நம்ம கைக்கு திருவோடு தான் கிடைக்கும். இந்த வீட்ல அப்புறம் அவளோட அதிகாரம் தான் நடக்கும். நம்ம அம்மா தாயேன்னு அவகிட்ட தான் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கும். மம்மி உங்க அனுபவம் அளவுக்கு கூட அவளுக்கு வயசு இல்ல. ஆனா அவ இப்பவே இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசாக போறா. நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்காத போல இருக்கு மம்மி. மம்மி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மம்மி. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சீக்கிரமா டாடி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க. அந்த பத்திரத்துல அவ கையெழுத்து போடுறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுங்க மம்மி. எதுக்கு வந்த இந்த வீட்டுக்கு? எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? பூர்ணி, அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. சிவா பிந்து கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நீ எங்க வாழ்க்கையை விட்டு போயிட்ட. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இவ உன் அண்ணடி. யார்கிட்ட பேசுறோன்னு இல்லாம என்னடி இதெல்லாம்? அம்மா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி எல்லாரும் முன்னாடி நாசமாக்கிட்டாளே. நான் உனக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா பூர்ணி? அப்படின்னா என் கல்யாணத்தை நடத்தி இருக்கணும்ல. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிருந்தா நீ இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்ப. உன்னை நான் எவ்வளவு நம்புனேன். என் அம்மாக்கு அப்புறம் நீதான் எனக்கு அம்மா நினைச்ச. அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லல உனக்கு? அப்பவும் நான் அவ்வளோ கேட்டேன் உன்கிட்ட, என்ன சிவா கல்யாணம் பண்ணிப்பா. நான் பண்ணி வைக்கிறேன்னு எனக்குள்ள ஏன் ஆசைய வளர்த்த? என்ன ஏன் இப்படி வதைக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? நான் சாக நினைக்கும் போது என்ன காப்பாத்துனது மன மேடையில எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி சாகடிக்கவா? அதெல்லாம் நாடகமா? அண்ணா, இவ இங்க இருந்தா என்ன நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. 2 நிமிஷத்துல இவளா இல்ல நானும் முடிவு பண்ண. ஏய் பூர்ணி, பூர்ணி